அரபுலகத்தில் பனி அராஃபா என்கின்ற கோத்திரத்தைச் சார்ந்த 3 அப்துல்லாக்கள் இருந்தார்கள். அவர்கள் சொத்து தகராறு காரணமாக ஒரு காலியை தேடி, நீதிபதியை தேடி வருகிறார்கள். வருகின்ற வழியில் ஒருவர் ஒட்டகத்தை தேடிக்கொண்டிருக்கிறார். எதை தேடுகிறீர்கள்? ஒட்டகத்தை என்றபோது ஒரு அப்துல்லா சொன்னார், உங்களுடைய ஒட்டகத்திற்கு ஒரு கண் குருடா என்று. இன்னொரு அப்துல்லா கேட்டார், உங்களுடைய ஒட்டகத்திற்கு வால் வெட்டப்பட்டிருக்குமா? மூன்றாம் அவர் கேட்டார், கால் நொண்டியா என்று. 3 அடையாளத்தை சொல்கிறீர்கள், நீங்கள் தான் தேடி இருக்க வேண்டும் என்று அவர் சொன்னார். எப்படி சொல்கிறீர்கள் என்றபோது, புல் ஒரு பக்கமாக மேயப்பட்டிருக்கிறது, எனவே ஒற்றை கண்ணு தான் அதற்கு இருக்கும் என்று காரணம் சொன்னார். வால் வெட்டப்பட்டிருப்பது எப்படி நீங்கள் விளங்கினீர்கள்? அதனுடைய சாணம் சிதறி கிடக்க வேண்டும், ஆனால் குவியல் குவியலாக கிடக்கிறது. வால் இல்லாததனால்தான் அது குவியலாக கிடக்கிறது. மூன்றாம் அவர் சொன்னார், அதற்கு நொண்டி என்று நான் எப்படி விளங்கினேன் என்றால், ஒரு பக்கமாக கால் குழம்பு அழுத்தமான முறையில் பூமியை அழுத்தி இருக்கிறது, ஆழமாக இருக்கிறது என்றார். இந்த அறிவை கண்டு மெச்சினார் அவர் சந்தேகமும் பட்டார். நீதிபதி இடத்திலே சென்றார், கூட்டு சென்றார் இவர்களை. நீதிபதி அவருடைய அறிவினுடைய ஆழத்தை மெச்சினார். அவருக்கு விருந்துகளை அந்த 3 பேர்களுக்கும் விருந்தளிக்க வேண்டும் என்று விரும்பி விருந்துக்கு அழைத்து, சாப்பாடு வைக்கப்பட்டிருக்கக்கூடிய இறைச்சி நாய் இறைச்சி என்றார். இரண்டாவது அப்துல்லா சொன்னார், இந்த ரொட்டி நிறை மாத கர்ப்பிணி இதை செய்திருக்க வேண்டும், சுட்டிருக்க வேண்டும். மூன்றாவது அப்துல்லா சொன்னார், நமக்கு விருந்தளித்த நீதிபதி ஹராமிலே பிறந்திருக்க வேண்டும், தவறான முறையிலே பாதையிலே பிறந்தவர் என்று. அதற்கான காரணத்தை அவர்கள் எப்படி சொன்னார்கள் என்றால், நீதிபதி அழைத்து கேட்டார், எப்படி இதை நீங்கள் சொல்கிறீர்கள் என்று. நாய்க்கறிக்குத்தான் சதைக்கு உள்ளே கொழுப்பு இருக்கும், நிறை மாத கர்ப்பிணி எவ்வாறு என்று இதை கண்டுபிடித்தீர்கள், நிறை மாத கர்ப்பிணி செய்தால் என்று. ரொட்டி ஒரு பக்கமாக ஊதி இருக்கிறது, இன்னொரு பக்கம் நஞ்சு இருக்கிறது. வயிறு தள்ளி இருக்கக்கூடிய பக்கத்தில் அவர்களால் அந்த ரொட்டியை சரி செய்ய முடியவில்லை, அதனால் அப்படி என்று. நான் எவ்வாறு தவறான வழியில் பிறந்தவர் என்று சொல்கிறீர்கள் என்றபோது, விருந்தளித்தவர் ஒன்று எங்களோடு இருந்து உண்ண வேண்டும், அல்லது உபசரிக்க வேண்டும். ஒளிந்து கிடந்து பார்ப்பது, ஒரு தவறான பாதையில் பிறந்தவர் தான் அவ்வாறு செய்வார், எனவே நாங்கள் அதை விளங்கினோம் என்று 3 பேர்களும் 3 விதமான காரணத்தை சொன்னார்கள். தாயிடத்திலே சென்று நீதிபதி கேட்கிறார், நான் தவறான வழியிலாக பிறந்தேன் என்று. தாய் ஒப்புக்கொண்டார். இப்படி அறிவு மிகப்பெரிய ஆழமான முறையிலே கொடுக்கப்பட்ட அப்துல்லாக்கள் பனி அராஃபா என்கின்ற கோத்திரத்திலே வாழ்ந்திருக்கிறார்கள்.